கொட்டை இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்தால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆமாம். இனிவரும் காலங்களில் நம் சந்ததியினரின் வாழ்க்கை முறை அப்படி ஆகினால் என்ன ஆவது என்று எண்ணி பாருங்கள். பாட்டன் பூட்டன் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்தான். 10 குழந்தையையும் அசால்ட்டா பெத்தான். ஆனால் நம் சந்ததியினர் ஒரு குழந்தை பெத்துக்கிறதுக்கே இங்க மிகப்பெரிய அளவுல போராட்டமா இருக்கு. காரணம், நாம சாப்பிடுற உணவு முறை. விவசாயி விதைய வாங்குவான், விதைய வாங்கி அதை பயிரிடுவான், பயிரிட்டு விளைஞ்சதுக்கு அப்புறம் அதை அறுவடை செய்வான். அறுவடை செய்து விற்றாலும் அதிலிருந்து அவனால் விதையை திரும்ப எடுக்க இயலாத நிலை. ஒரு காலத்தில் அதே விளைச்சலில் இருந்து மீண்டும் மீண்டும் விதையை எடுத்து பயிரிட்டு நமக்கு சத்தான உணவு முறையையும் சத்தான உணவுகளையும் கொடுத்து வாரி வழங்கினான். அதை உண்டு நாம் 90, 100 வயது, 110 வயது வரையில் நம்மால் வாழ முடிந்தது. காலப்போக்கில் எப்ப வேணாலும் கூடும் போல் இருக்கும் ஒரு நிலையில் இந்த நாட்டினை நாம் தாரவார்த்து கொண்டிருக்கிறோம் கார்ப்பரேட்டுகளுக்கு. விவசாயம் நாட்டின் முதுகெலும்பு. அந்த முதுகெலும்பே உடையும் தருவாயில், கடைசி தருவாயில் கூணு விழுந்து போய் நிற்கும் நிலை இங்கே பல விஷயங்கள் இருக்கிறது. நாம இழந்துகிட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கையை மீட்டெடுக்கிற விஷயமா இங்க பல பேர் இயற்கை விதைகளை விற்று கொண்டிருக்கிறார்கள். அதை வாங்கி நாம் பெற்றால் மட்டும்தான் இழந்த நம் வாழ்க்கையை மீண்டும் மீட்சியட செய்ய முடியும். கார்ப்பரேட்டு மூளையை ஒரே ஒரு மூளை மட்டும்தான். அவனும் என்னதான் சாப்பிடுவான் என்று தெரியவில்லை. கோடி கோடியாய் பணத்தை வைத்து கொண்டு இந்த விவசாயத்தை அழிவு நிலைக்கு கொண்டு போய் என்ன அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கப் போகிறான் என்று தெரியவில்லை.